ஒருவருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கைகள் வாம் எல்லாமுமாம் பரனை ஏத்துதல் என்பது உண்டோ அவ்வல்லானாய் மண்ணுதலின் மற்ற பிரணோதேவி சரஸ்வதி வாதேவி வாஜினீவதி தீனாம் அவிர்த்தவது. ஓம் ஸ்ரீ ரமணாய நமக. ரமணாசிரமத்திலிருந்து கடிதங்கள் நூல்ல இருந்து ஒரு கடிதத்தை பார்ப்போம். தலைப்பு கோபம். 26/1/46. புதிதாக வந்துள்ள ஒரு ஆந்திர இளைஞர் நேற்று தன்னுடைய புலன்களின் சபலத்தன்மையை விவரமாக பகவானிடம் தெரிவித்துக் கொண்டார். எல்லாம் மனசுதான் ஐயா, அதை சரி பண்ணி கொள்ளுங்கள் என்றார் பகவான். அது சரிதான் சுவாமி, எவ்வளவுதான் குறைத்து கொள்ளலாம் என்றாலும் இந்த கோபம் இருக்கிறதே, அது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்யட்டும் என்றான் அந்த அப்பாவி. ஓ அப்படியா, அந்த கோபத்தின் மீதே கோபித்து கொண்டு விடுமேன், எல்லாம் சரியாய்விடும் என்றார் பகவான். ஹாலில் எல்லோரும் சிரித்தனர். நிஜமாக எல்லோரிடமும் கோபிப்பவனுக்கு தன் கோபம் மேல் கோபம் வருவதில்லையே என்று தன்னுள்ளேயே சற்று திருஷ்டியை திருப்பினால் எல்லா கோபத்தையும் அவன் கடந்து விடக்கூடும் அல்லவா? 2-3 வருடங்களுக்கு முன் பக்தர் ஒருவர் வந்து தன்னை யாரோ ஒருவர் எப்போதும் தூஷித்துக் கொண்டே இருப்பதாக பகவானிடம் பலமுறை கூறினார். பகவான் அதை கேட்டும் சும்மா இருந்தார். எத்தனை முறைகள் எவ்வளவு சொன்னாலும் பதில் வராததினால் அந்த பக்தர் அடக்க முடியாமல், அனாவசியமாக அவ்வளவு தூரம் என்னை தூஷிப்பதால் எனக்கு கோபம் வருகிறது, கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்றால் என்னால் முடியவில்லையே, என்ன பண்ணுவது என்றார் அந்த பக்தர். அதற்கு பகவான் சிரித்து கொண்டே, என்ன பண்ணுவதா, நீயும் அவருடன் சேர்ந்து உன்னையே திட்டிக்கொள், சரியாய் போய்விடும் என்றார். எல்லோருக்கும் சிரிப்பு வந்தது. அந்த பக்தர் ஒன்றும் தோன்றாமல், சரியா போச்சு, என்னையே திட்டிக் கொள்ளணுமா என்றார். ஆமாம் ஐயா, அவர்கள் தூஷிப்பது உன் சரீரத்தை தானே. கோபத்திற்கும் தாபத்திற்கும் இடமான இந்த சரீரத்திற்கு மிஞ்சி நமக்கு பகைவர் யார்? நாம தூஷிக்க வேண்டிய இந்த சரீரத்தை துவேஷிக்காமல் ஏமாந்திருக்கும் போது யாராவது துவேஷிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நமக்கு விழிப்பூட்டுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு, அப்பொழுதாவது நாம் தெரிந்து கொண்டு அவர்களுடன் சேர்ந்து இந்த காயத்தை நிந்தித்து தள்ள வேண்டுமே தவிர அவர்களை பதிலுக்கு துவேஷிப்பதால் பயன் என்ன? நம்மை இகழ்பவர்களை நண்பர்களாக நினைக்க வேண்டும். அவர்களுக்கு நடுவில் நாம் இருந்தால்தான் நமக்கு நல்லது. நம்மை புகழ்பவர் நடுவில் இருந்தால் நாம் ஏமாந்து விடுவோம் என்று சொன்னார் பகவான். 1924 ஜூன் மாதம் ஆசிரமத்தில் திருடர்கள் நுழைந்து பக்தர்களை அடித்ததோடு அல்லாமல் பகவானையும் தொடையில் அடித்துவிட்டு ஓடி போன பிறகு பக்தர்கள் எல்லோரும் தமக்குள் ஒருவருக்கு ஒருவராக என்னை அங்கே அடித்தான் இங்கே அடித்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது பகவானை கூட அந்த துஷ்டர்கள் அடித்து விட்டார்களே என்ற பொழுது பகவான் சிரித்து கொண்டே, ஆகா, நீங்களெல்லாம் புஷ்பங்களால் பூஜை செய்தால் அவர்கள் தடியால் பூசை போட்டார்கள், அதுவும் பூஜை தானே, அதை ஏற்றுக்கொள்ளும் போது இதை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றாராம். பகவான் தான் அனுஷ்டிப்பதைத்தான் போதித்தார் என்பதற்கு இதுவே ஒரு கண்கூடு இல்லையா? இந்த மாதிரி பக்குவம் எல்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரி அனுபவங்களை கேட்கறதுனால நமக்கு வரும். ஆனா ரொம்ப ஈஸியா வந்துடாது. நம்ம அந்த பழைய வாசனையில உடனே ரியாக்ட் தான் பண்ணுவோம். இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு இதை நம்ம தாங்கிக்கிறோமோ, இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மனசு வந்துட்டுன்னு சொன்னா
அதுதான் மிக உயர்ந்த பக்குவமான நிலை. நம்ம முன்னாடியே இந்த நாலடியார் பாட்டு ஒண்ணு சொல்லியிருப்போம். ஏதாவது பொறுத்துக்கிறது மட்டும் கூட இல்ல. நமக்கு நம்ம ஒரு தப்பும் செய்யாம இருக்கும்போது நம்ம இகழ்ந்து, அவன் பாவத்த சம்பாதிச்சுக்கிறானே, பாவத்த சம்பாதிச்சுட்டு நரகத்துக்குள்ள போவான். ஐயோ! பகவானே அந்த மாரி அவன் நரகத்துக்கு போகாம அவன காப்பாத்து அப்படின்னுட்டு வேண்டிக்கிறது தான் மிக உயர்ந்த ஒரு சாதுவுடைய குணம். இதுதான் நாலடியார் சொல்லுது. "இகழ்வாரை தாம் பொறுப்பதல்லால் மற்று தம்மை இகழ்ந்த தீவினையால் உம்மை நரகத்து உய்வர்கான் என்று பரிவதும் சான்றோர் கடன்." அட பாவமே! இவங்கெல்லாம் இந்த மாரி நாம தப்பு செய்யாம இருக்கும்போது நம்மள திட்டி பாவத்த சம்பாதிச்சுக்கிறாங்களே! அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே! பகவானே! அத அவன மன்னிச்சு அவங்கள காப்பாத்து. அப்படின்னுட்டு வேண்டிக்கிறதுல எவ்வளவு ஒரு பெரிய ஆத்ம பலம் நமக்கு கிடைக்குது தெரியுமா? இந்த மாரி வாய்ப்பு வரும்போதெல்லாம் நம்ம அத பயன்படுத்தி பார்க்கணும். நம்ம பலம் ஆத்ம பலம் ரொம்ப அதிகமா பல மடங்கு கூடும் அது. நம்ம படிக்கிறதுனால, கேட்கறதுனால, விசாரிக்கிறதுனால எல்லாம் விட, இந்த மாரி வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சம்பவங்கள் வரும்போது, தைரியமா இருந்து அத தாங்கிக்கிட்டு, அத பொறுத்துக்கிட்டு அது வெறும் சொல்லு தானே! வெறும் அதுக்கெல்லாம் பொருளே ஒண்ணும் இல்ல. நம்ம பொருள் நம்ம மனசுக்கு குடுக்குற பொருள் தான் அது. மனசு கவனமா இல்லாம வேற எங்கேயோ இருந்ததுன்னு சொன்னாக்கா, அது நமக்கு நம்ம கவனத்துக்கு அதுக்கு பொருளே இருக்காது. அது நம்மள பாதிக்கவும் பாதிக்காது. நம்ம அத கேட்டு அதுக்குன்னுட்டு ஒரு பொருள நம்ம குடுத்து, அது நம்மைதான்ங்கிற நம்முடைய ஈகோவோட சம்மந்தப்படுத்திக்கும்போது தான் அது ம் நமக்கு வலிக்குது. அதனால நம்ம அகங்காரத்த எவ்வளவுக்கு எவ்வளவு லேசாக்கிக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த மாரி சம்பவங்கள்லாம் நமக்கு பெரிய படிப்பினையா இருந்து, நமக்கு நல்ல பலத்த குடுக்கும். அதனால இதெல்லாம் ஏமாளித்தனம் இல்ல. சில பேர் நினைப்பாங்க, அவன் திட்டினான்னாக்கா கேட்டுக்கிட்டு போனான்னா பைத்தியக்காரன், ஏமாளி, இந்த உலகத்துல அப்படியெல்லாம் வாழ முடியாது. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வாழ்ற வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போகட்டும். நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இது இல்ல. இது மித்தையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நிலைப்படுத்திக்கிறதுக்காக நம்ம அந்த மாரிலாம் ரியாக்ட் பண்ணி, கோபத்துக்கு கோபம், கொலைக்கு கொலை, திட்டுக்கு திட்டு அப்படின்ட்டுலாம் இல்லாம, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வே இல்லை. ஏதோ எண்ணத்துல ஓடுற ஒரு இதுதானே தவிர, அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாதுன்னுட்டு, நம்ம எந்த அளவுக்கு அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஆத்ம பலம் பெருகும். ஞானத்தினுடைய வாசல் நல்ல அகலமா திறந்து வச்சிருக்கும். ஈஸியா உள்ள நுழையலாம். இப்ப நம்ம சிவமணியத்துக்கு வருவோம். சிவமணியத்துல போன வாரம் நம்ம முடிச்சது அந்த பரமஹம்ச யோகானந்தருடைய சிஷ்யர் கேட்ட கேள்வி, சிறந்த வாழ்க்கை எது அப்படின்னு கேட்டாரு. அதுக்குள்ள பதில சொன்னாரு. அதாவது வாழ்க்கை எல்லாமே அந்தமில்லாத கண் கொண்டு பார்த்தா, அதாவது கண்ணே ஆத்மாவாயிடுத்துன்னா கண் அந்தமில்லாமல் ஆகிடும். எல்லாம் ஆத்மாவாகவே இருக்கும். ஆத்மாதான் அந்தமில்லாதது. அங்கே ஆத்மாவை தவிர வேற ஒன்றும் இல்லை பார்க்கறதுக்கு. வாழ்க்கையில எல்லாமே ஆத்மஸ்வரூபமா பார்க்கறது அப்படிங்கிறதுனால அதான் உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில வித்தியாசமே படாம விவகார சத்துங்கிறதெல்லாம் தத்துவ ஆராய்ச்சிக்காக பேசுறோமே தவிர விவகார சத்துங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பரமார்த்த சத்துவோட தரிசனம் ஏற்படும் போது விவகார சத்து எல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிறது அஞ்ஞானத்துல இருக்கிறதுனால நமக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு படியா மேல போறதுக்கு விவகார சத்துங்கிற ஒரு நிலைமைய சொல்றாங்களே தவிர, பாரமார்த்திகத்துல விவகாரம் இல்லை. எப்படி ஆழ்ந்த தூக்கத்துல உலகம் இல்லையோ அதே போல முடிந்த ஞானத்திலையும் உலகமும் கிடையாது. இங்க விவகார சத்துங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதுதான் முடிந்த முடிவான அத்வைத சித்தாந்தம். அதுதான் அனுபவம் சொல்றாங்கிறது தவிர, நம்ம இவ்வளவு காலமா நம்ம படிச்ச படிப்புக்கு என்ன வரணும்னு சொன்னா, இருக்கக்கூடிய வஸ்து ஒரே வஸ்து தான். பாக்கி எல்லாம் மித்தியா சொரூபம் தான். எல்லா விதமான காட்சிகளும் நிகழ்வுகளும் எல்லாமே வெறும் எண்ணத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சிறு சிறு சலனங்கள். அந்த சலனங்களுக்கு நம்முடைய வாசனை வழியாக ஒரு அறிவு அதை இப்படியெல்லாம் பொருள் கொள்ள வைக்குது.
ஒரே நிகழ்வையே பலர் பல பல கோணத்துல பொருள் கொள்றாங்க இல்லையா? நிகழ்வு பார்க்கறதுக்கு ஒரே நிகழ்வா இருக்கு. ஆனா, அதனால சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க. அந்த நிகழ்வுனால கோவப்படுறவங்க இருப்பாங்க. அந்த நிகழ்வுனால எரிச்சல் படுறவங்க இருப்பாங்க. அந்த மாரி ஒரு நிகழ்வே இல்லைங்கிறது போல அ வ வெறிச்சு வெறித்த பார்வையோட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எங்க இருக்குன்னா, நிகழ்வு உண்மையிலேயே வெளியில எங்கேயும் நிகழவே இல்ல. நம்முடைய எண்ணத்துல மனசுல தான் நிகழ்வுது எல்லாமே. அதனால மனச வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உண்முகப்படுத்தி ஆழமா போயிட்டோம்னு சொன்னாக்கா, அந்த ஆழங்காண முடியாத கடல் அடியில எப்படி அமைதியா இருக்குதோ, அதப்போல அமைதியா நம்மால இருக்க முடியும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையோட சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு. இப்ப பரமஹம்ச யோகானந்தரே கேட்கிறார். அதாவது ஒரு முறை வந்திருக்கிறார் அவர். பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவுல அ எ அவர்களுடைய காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, அந்த ஆட்டோபயோகிராபி ஆஃப் அ யோகி, ஒரு யோகியினுடைய சுயசரிதை அப்படிங்கிற நூல் ரொம்ப பிரபலமான நூல். அது இன்னமும் பாப்புலரா இருக்கக்கூடிய நூல். அது படிச்சு அதுக்கு ஒரு தனியா அவங்களுக்கு சில தியான முறைகள்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு அது தனி ஒரு ஸ்கூல்னே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னமும் உலகம் முழுக்கவும் இருக்குது அது. அவர் பெரிய சிறந்த ஞானியும் கூட. யோகத்தில மட்டும் இல்லாம ஞானத்திலையும் சிறந்தவர் அவரு. அவரே ஒரு தடவை பகவான பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார். வரும்போது தான் அவருடைய செக்ரட்டரியோட வரும்போது அவருடைய செக்ரட்டரி கேட்ட கேள்வி தான் முதல் கேள்வி. இந்த கேள்வி வந்து பரமஹம்ச யோகானந்தரே கேட்டார். கேள்வி, என்கிட்ட வர்றவங்கள நல்ல முறையில ஆன்மீகத்துல எப்படி உயர்த்துறது? அவங்களுக்கு என்ன உபதேசம் கொடுக்கிறது? இவரே வந்து இந்த மாரி ஒரு கேள்வி கேட்பாரான்னு பார்த்தா நமக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. அவருக்கு அதாவது இருக்கிறத தவிர வேற எதுவுமே இல்ல. நம்ம தானா இருக்கிறது தான் ஊருக்கு உபதேசமே. ஊருக்கு உபதேசம் வாயால சொல்றது இல்ல. நாமாக இருக்கிறது தான் பெரிய உபதேசம். அதுக்கு மிஞ்சின உபதேசம் உலகத்துல எதுவுமே இல்ல. அத பலவிதமா அதுக்குன்னுட்டு ஒரு வார்த்தைய போட்டு சொன்னோம்னு சொன்னாக்கா மௌனம் தான். மௌனம்னா ஆன்ற விந்து அடங்கிய சான்றோர்ன்னு சொல்றது போல, சும்மா மௌனமாக கொஞ்ச நாழி வந்து எதையும் பார்க்காம, எதையும் கேட்காம, இது பேசாம அப்படியே அடங்கி இருக்கிறது மௌனம் இல்ல. உலகமெல்லாம் மித்தைன்னுட்டுங்கிற அறிவுனால சில மனசே இல்லாம போயி செயலாற்றத்துக்கு உலகம் போகுது. உண்மைங்கும்போது தானே மனசுக்கு வேலையே. உலகம் மித்தைங்கிறது சந்தேகமே இல்லாம தீர்மானமான ஒரு தெளிவு ஏற்பட்ட நிலையில மனம் சுத்தமா அற்று போற நிலையில ஏற்படக்கூடிய மௌனம். அந்த மௌனம் தான் வந்து அது தனக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கும் அதுதான் உபதேசம். அத பார்த்து அதத்தான் தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையாரங்கமுதம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் சொல்லுக்கு அப்பாற்பட்டு அது வச்சனாதீதம் அப்படின்னு சொல்றாப்புல வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலா. இதெல்லாம் வேதத்துக்குள்ள இல்ல, உபனிஷத்துக்குள்ள இல்ல. உபனிஷத்துக்கெல்லாம் அறியாமையில் இருக்கிறவங்களுக்காக சொல்றது. ஞானம் அடைஞ்சவங்களுக்கு இல்ல. ஞானம் அடையும் போது உபனிஷத்துன்னுட்டே தனியா ஒண்ணு கிடையாது. உபனிஷத்துன்னு கிடையாது, சாஸ்திரங்கள் கிடையாது. தனியா அங்க வந்து குருங்கிறது கிடையாது. அப்ப அங்க குரு கிடையாது, அங்க வந்து ஈஸ்வரன் கிடையாதுங்கிறதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இந்த ஏகத்துவத்துல எல்லாம் கரைஞ்சு இருக்கிறது ஒண்ணுதான். அங்க இங்க வந்து கீழே இறங்கியாச்சுன்னா குரு இருக்கிறாரு, ஈஸ்வரன்லாம் இருக்கிறாரு. அதனால அந்த வார்த்தைகள் வந்து கவனமா நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இது நாத்திகவாதமா போயிடும். அந்த மாதிரி ஒரு அனுபவ நிலையில வந்து இருக்கிறது தான் உபதேசமே. ஆனா இவர் கேட்கிறாரு, இவரு ஞானியாக இருந்தாலும் இந்த மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் இவர்கிட்ட கேட்கணும்னு தோணி இருக்குது. என்கிட்ட வர்றவங்கள நல்ல முறையில ஆன்மீகத்துல எப்படி உயர்த்துறது? அவங்களுக்கு என்ன உபதேசம் கொடுக்கிறது? இருந்தாலும் பகவான் நமக்கு இப்ப நம்ம கேட்டா சொல்றது போல, "உனக்கு அந்நியமா இருக்கானா ஒருத்தன் பாரு. அப்புறம் உபதேசிக்கலாம்" அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. பல இடங்கள்ல அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. "உனக்கு அந்நியமா யாராவது இருந்துன்னு சொன்னாக்கா, நீ உபதேசம் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாரு. முடிஞ்சு போச்சு கதை. ஆனா இவரு கேட்கிறாருங்கிறதுனால பொறுமையா வந்து இப்ப சாதாரணமா சொல்ற பதில் போலவே அவரும் சொல்றாரு.
ம். ஒவ்வொருத்தர் பக்குவத்தையும், பூர்வ சம்ஸ்காரத்தையும் பொறுத்து உபதேசம் மாறும். உபதேசம்னா, இப்ப இந்த காலத்துல குருமார்கள்லாம் பண்றாங்கல்ல, நம்ம உபதேசம்ங்கிறதெல்லாம் சத்தியம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோமே, நம்ம தெரியாத்தனமா ரொம்ப பிஹெச்டிக்கு வந்துட்டோம். ரமணருடைய உபதேசங்கள்ங்கிற பிஹெச்டிக்கு வந்ததுனால, நமக்கு கீழ இறங்கி பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. ம். ஒவ்வொருத்தர் பக்குவத்தையும், பூர்வ சம்ஸ்காரத்தையும் பொறுத்து உபதேசம் மாறும். எல்லோருக்கும் ஒரே உபதேசம் கிடையாது. அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஒரு கேள்வி. என் உலகத்துல இவ்வளவு ஏன் உலகத்துல இவ்வளவு துயரம் இருக்கு? இறைவன் அவனுடைய சர்வ வல்லமையால ஒரே நொடியில எல்லாத்தையும் போக்கி, எல்லாரையும் இறைவனா இறைவனை உணர்ந்தவங்களா செய்ய முடியாதா? அதாவது ஏன் உலகத்துல இவ்வளவு துயரம் இருக்கு? இறைவன் அவனுடைய சர்வ வல்லமையால ஒரே நொடியில எல்லாத்தையும் போக்கி, எல்லாரையும் இறைவனை உணர்ந்தவங்களா செய்ய முடியாதா? இந்த கேள்வியெல்லாம் பரமஹம்ச யோகானந்தர் கேட்கக்கூடிய கேள்வியே இல்லை. இதுதான் இது ஒரு பெரிய முரண்பாடு பாருங்க. எந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாமும் குணங்கள் இருக்குது. வாசனை மாறாம தன் தான் ஏதோ தன்னை தனியா பிரிச்சு இன்னும் பார்த்துக்கிட்டு தான் ஆத்மான்ட்டு உணர்ந்த பிறகும் கூட ஆத்மாவை தனியாகவும் தன்னை தனியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பாவனை இருந்தால ஒழிய இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கவே முடியாது. இந்த கேள்விக்கு நமக்கு நம்ம எங்க துன்பம்னுட்டு இருக்குது முதல்ல. பகவான் சொல்றது போல யாருக்கு துன்பம்னு பாரு அப்படின்ட்டு போய் யாருன்னுட்டு பார்த்துட்டு நீங்க எங்க போயிட்டீங்கன்னா இங்க துன்பமே இல்லை, அந்த கேள்வியே இல்லையே. அப்ப இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் எப்படி பதில்? என்னத்த பதில சொல்றது? கீழே தான் இறங்கி மாயைக்குள்ளதான் எல்லாத்துக்கும் விவகாரம் நம்ம பதில் எல்லாம் சொல்லி ஆகணும். மித்தைக்குள்ளதான் மித்தியா உலகத்துக்குள்ளதான் மித்தியா உலகத்தை சத்தியமா நினைச்சுக்கிட்டு தான் நம்ம பதில் சொல்லி ஆகணும். அப்படிதான் பகவானும் இங்க சொல்றாரு. பதில் துன்பம் தான் இறைவனை உணர்றதுக்காக வழி. இப்படி இப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சாதாரண மக்களுக்கு இப்படிதான் சொல்லணும். நம்ம போல துன்பம்னு ஒண்ணு இருக்கா? துன்பம்னா என்ன? நம்ம முன்னாடி ஒரு ஒரு அனெக்டோட் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஒரு குரு சிஷ்யன்கிட்ட சொல்றாரு, பகவத்கீதையில் சொல்றது போலவே இன்ப துன்பங்களை சமமா பாவிக்கணும். இறைவனுக்கு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார். சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம். இன்பம் வந்தா இறைவனுக்கு நன்றி சொல்றதுங்கிறது நியாயம், சொல்ல வேண்டியதுதான். ஆனா துன்பம் வந்தா எப்படி நன்றி சொல்ல முடியும்? துன்பத்தை இறைவன் கொடுக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகும் அவருக்கு நன்றி எப்படி சொல்ல முடியும்? தீர்த்து வைக்க சொல்லி கேட்கலாமே தவிர துன்பத்துக்கு நன்றி சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்கிறாரு. இன்பத்துக்கு முடியும், துன்பத்துக்கு எப்படி முடியும்ட்டு. இவர் என்ன சொல்றாரு, அந்த இமயமலையிலேயே இன்னும் ஒரு மைல் மேல போனீங்கன்னாக்கா ஒரு குகை இருக்கு, ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல ஒரு ஞானி இருக்கார், அவர்கிட்ட போ உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இவரும் தட்டு தடு மாதிரி மேலே ஏறி எங்க போறாரு. அந்த குகை வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. சும்மா காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. உடம்பு முழுக்க ஒரே அழுக்கு, சோரியாசிஸ் போல சொறி சரங்கு வேற, அங்கே சொரிஞ்சு விட்ட இடத்துல எல்லாம் ரத்தம் வேற வருது. ஆனா சடாமுடியெல்லாம் இருக்கு. முகத்துல மட்டும் ஒரு பெரிய தேஜஸ். 1,00,00,000 சூரியர்கள் ஒக்க உதித்தார் போல்னு சொல்றாங்களே, அது போல முகத்துல மட்டும் ஒரு பெரிய தேஜஸ் இருக்கு. இவர் பாக்குறாரு, என்ன இந்த மாதிரி இருக்கிறாரு, உடம்பு இவ்வளவு மோசமா சரங்கோட சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னாரு அப்படின்னுட்டு இவனுக்கு சந்தேகம். இருந்தாலும் சாமி கிட்ட போய், சாமி இந்த மாதிரி ஒரு சந்தேகம், என் குரு கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி துன்பம் வருது, இது கஷ்டம் வருது, அதெல்லாம் இறைவன் தானே பொறுப்பு, இறைவன் நான் முறையிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா, இல்லை நீ நன்றி சொல்லுன்னு சொன்னாரு. துன்பத்துக்கும் நன்றி சொல்லு, இன்பத்துக்கும் நன்றி சொல்லு,
அப்படின்னாரு. எனக்கு ஒரு சந்தேகம் சாமி, இன்பத்துக்கு நன்றி சொல்லலாம், துன்பத்துக்கு நன்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அவர் உடனே கேட்டார், துன்பமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது உலகியல் பார்வையில மிகுந்த உடல் துன்பத்தில் இருக்கிறார். அவர் உடம்பெல்லாம் சுரி சரங்கு, அங்கங்கே ரத்தம் வேற வந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அவருக்கு அந்த உணர்வே இல்லை. உடம்பு தான் அல்லங்கிறது இந்த பிரஜை திடமா ஆனதுனால எல்லா விதமான துன்பங்கள், உலகத்துல நம்ம பேசுற துன்பங்கள் எல்லாம் உடலை சார்ந்தது, மனசை சார்ந்தது. அவர் உடம்பும் மனசையும் கடந்து நிற்கிறாரு, ஆத்மாவிலேயே இருக்கிறாரு. அதோ நம்ம விவகாரத்துக்காக சொல்றாப்புல பிராரப்த வசத்தினால இந்த உடம்பு இருக்குன்னுட்டு நம்ம ஏதோ சொல்றோம் விளக்கத்துக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் கூட அந்த பிரஜையெல்லாம் இல்லை, பிராரத்தத்தினால இருக்குன்ட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு எல்லாம் கூட இல்லை. துன்பம்னா என்னன்னே கேட்கிறாரு அவரு. அப்ப துன்பம்னா என்னன்னா, துன்பம்னா ஒண்ணு இல்லவே இல்லைங்கும் போது அதுக்கு சொல்யூஷன் எங்கே போய் தேட போறோம்? அதுக்கு யாரு கொடுத்தான்னு நினைக்க போறோம்? அதுக்கு என்ன நன்றி சொல்றது? இல்ல அதுக்கு மேல குறைய சொல்றதுங்கிறதெல்லாம் எங்க இருந்து வந்தது? உண்மையான ஆத்ம பகவான் சொல்றது போல இந்த யாருக்கு இந்த துன்பம்ட்டு உள்ள போயிட்டாக்கா துன்பமே இல்லையே. அதை போலதான் அப்படி இருக்கும்போது இவர் இந்த கேள்வி கேட்கிறாரு. உலகத்துல இவ்வளவு துயரம் இருக்கு, இறைவன் சர்வ வல்லமையால ஒரே நொடியில எல்லாத்தையும் போக்கி எல்லாரையும் இறைவனை உணர்ந்தவனா செய்ய முடியாதான்னு கேட்கறதுக்கு பகவான் சொல்றாரு, துன்பம் தான் இறைவனை உணர்றதுக்காக வழி. இது நம்ம முன்னாடி சொன்னது ஞானத்தின் முதிர்ந்த நிலையில உள்ளவங்களுக்கு அதை அனுபவப்படுத்திக்கணும். நம்ம அது கஷ்டமா இருந்தாலும் கூட அதுதான் உண்மைங்கிறதுனால எவ்வளவு முடியுமோ அதை நம்ம அனுபவப்படுத்தி பார்க்கணும். சரி, கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம்னு சொன்னாக்கா துன்பப்படும் போதுதான் சாதாரணமா நம்ம இறைவனை நினைப்போம். உள்ளுக்குள்ள ஆத்மாவை பத்தி நினைப்பு நமக்கு அப்பதான் வரும். இன்பம் வரும்போது சுத்தமா எல்லாமே மறந்து இன்பத்துலதான் மிதப்போம். அப்போ இந்த இறைவனை பத்தி நினைச்சு பார்க்கணுங்கிறதுலாம் கூட தெரியாது. இறைவனாலதான் இதெல்லாம் கிடைச்சது போகுதுன்னா தெரியாது. துன்பம் வரும்போது வேற சொல்யூஷனே இல்லைங்கும் போது ஏதோ ஒரு சக்தியாவது என்னை காப்பாத்தாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாவது அந்த இறைவனை பத்தி நம்ம பார்ப்போம். அதனால துன்பம் வர்றது ஒரு விதத்துல நல்ல விதமான, அதாவது ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த துன்பத்தை இறைவன் சிந்தனை வசத்துல திருப்பி மனசை அங்கே ஐக்கியப்படுத்துறதுனால துன்பத்தை குறைச்சிக்கிறதுக்கு இல்ல ஒரு வழி, அது ஒரு வழி. இன்னொன்னு அந்த பெரும் சக்திக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு சரண்டர் ஆகி என்னால முடியாது துன்பத்தை தீர்த்துக்கிறதுக்கு நீ தான் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தை அவன் மேல போட்டுட்டு பேசாம இருக்கிறது. அப்போ ஒரு மனசுல ஒரு சாந்தம், ஒரு தாங்கிக்கூடிய சக்தி வந்துடும். இந்த ரெண்டு விதமாகவும் நம்ம செய்யலாம். இது சாதாரணமான மனிதர்களுக்கு அல்லது பக்தர்கள்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறவர்களுக்கு. பக்தன் சொன்னா இறைவன் வேற தான் வேற அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு. துவைத பாவம் அவங்ககிட்ட இருந்து போக நீங்கவே இல்லை நம்ம நிலை அது. அதனாலதான் ரொம்ப பேருக்கு அத்வைதம் பிடிபடவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு நிலையை அவங்களால கற்பனை பண்ண கூட முடியல. நமக்கு ஏதோ பூர்வ புண்ணியத்தினால ஏதோ பல வருஷங்களா விசாரிக்கிறதுனால ஏதோ ஒரு உண்மை அதுல இருக்கிறது போல தட்டுப்படுது சில பேருக்காவது. ஆனா அனுஷ்டானம் பண்றதுல கஷ்டமா இருந்தா கூட, அதாவது அது அப்ளை பண்றதுல, அபியாசம் பண்றதுல நமக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தா கூட அட்லீஸ்ட் இது உண்மைதாங்கிறதே பூரணமா ஏத்துக்கக்கூடிய ஒரு அறிவு நமக்கு இருக்குது. மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நிலைக்கு அவங்க போகலைன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? இறைவனை மாபெரும் சக்தியாக உணர்ந்து இந்த காணப்படக்கூடிய உலகத்துக்கு எல்லாம் கர்த்தா அவன்தான், நான் இல்லை அப்படிங்கிற பாவனையில அவனிடமே எல்லாத்தையும் ஒப்படைச்சு எதையும் செய்யறதுக்கு சக்தி, சர்வ வல்லமையும் அவங்ககிட்ட தான் இருக்குது. என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னால எதுவுமே செய்ய முடியாது, செஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை, நானும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள முயன்று பார்த்துட்டேன், இல்லைன்னுட்டு முழுக்க ஒப்படைக்கணும். அறகுறையெல்லாம் பண்ணக்கூடாது. நானும் பண்ணி பார்க்குறேன், நீயும் பண்ணி பார்க்குறேன், அந்த டாக்டர்கிட்டையும் போறேன், இந்த டாக்டர்கிட்டையும் போறேன், இந்த மருந்தும் சாப்பிட்றேன், நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுலாம் கிடையாது. முழுக்க ஒப்படைச்சிடணும். அது இன்னும் அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருக்கு கிறிஸ்டியானிட்டியில.
ஒரு பிரிவினர் அந்த மாதிரியே இன்னமும் கூட இருக்கிறாங்க. பெந்தகொஸ்தைங்கிற பிரிவினர்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நகை நட்டு எல்லாம் கூட போட்டுக்க மாட்டாங்க. மருந்தே சாப்பிட மாட்டாங்க சுத்தமா. நம்ம மதத்துல கூட அந்த மாதிரி தீவிரமா இருக்கக்கூடிய ஞானியர்கள், அந்த அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்னுட்டு சிலர் இருக்கலாம். வைதிக மார்க்கத்தில் இருக்கிறவங்க கூட சில பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ரொம்ப ரேரா இருக்கிறாங்க. எந்த மருந்தும் சாப்பிடாம வாயை வாயை கட்டி வயிற்ற கட்டின்னு சொல்றாங்களே, அது போல எந்த உணவுமே உட்கொள்ளாம உயிர் தங்கறதுக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும் நீரும் வேற ஏதாவது சில இதையும் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அப்படிங்கிற இதுல இருக்கிறவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அதனால இந்த துன்பத்தை வந்து சாதாரண மக்களா இருக்கிறவங்களுக்கு பக்தியும் இருந்ததுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து இறைவனை உணர்றதுக்கு இந்த துன்பம் வந்து ஒரு பெரிய அனுகூலமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது பகவான் சொல்றாரு. கேள்வி வேற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதா? பகவான் அது அவர் இஷ்டம். யாருடைய இஷ்டம்? கடவுளுடைய இஷ்டங்கிறாரு. கேள்வி மதம் யோகம் இதெல்லாம் துன்பத்துக்கு மருந்தாகுமா? மதம் யோகம் இதெல்லாம் துன்பத்துக்கு மருந்தாகுமா? பதில் விடுபட உதவும். கேள்வி ஏன் துன்பம் இருக்கணும்? பகவான் கடைசிக்கு அவருடைய அஸ்திரத்துக்கு வந்துட்டார். யார் துன்பப்படுறா? துன்பம்னா என்ன? இதுதான் அவருடைய ஒரிஜினல் அஸ்திரம். இடையில சொல்லி பார்த்தாரு. கடைசியில வந்து இந்த அஸ்திரத்தை தவிர வேற பிரயோகிக்கிறதுக்கு வேற அஸ்திரம் இல்லைங்கும் போது அந்த அஸ்திரத்தையே பயன்படுத்திட்டாரு. யார் துன்பப்படுறா? துன்பம்னா என்ன? யாருன்னு, அதாவது ஆழம்பாக்கு புறப்பட்ட சர்க்கரை பொம்மை எப்படி கரைஞ்சு போகுதோ அதை போல யாருன்னு தேடிக்கிட்டு உள்ள போற அந்த அகங்காரமானது கொஞ்சம் கொஞ்சமா தன்னை இழந்து முழுவதுமாக தன்னை ஆத்மாவாகவே ஆக்கி கொண்டிடுறது. தன்னை முழுவதுமாக அதை தன்னை இதுல கரைச்சிடுறது. அங்கே துன்பம்ங்கிறது இல்லை, அது ஆனந்த பெருவெள்ளம். பொங்கி தாய்மானவர் சொல்றது போல பொங்கி கிடக்குதையோ புசிக்க வாரும் ஜகத்தீரே அப்படின்னுட்டு ஒரு அனுபவத்துல அவர் சொல்றாரு. ஆனந்த பெருவெள்ளம் பொங்கி கிடக்குது, அதுதான் ஆத்ம அனுபவம்ங்கிறது. அங்கே இந்த கேள்விக்கே இடம் இல்லை. துன்பம்னா என்ன? யார் துன்பப்படுறா? அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஆளே கிடையாது. சரி, அடுத்த கேள்வி. பஞ்சாபில் இருந்து வந்த 2 பேர் கேட்டனர். என்னுடைய நண்பர்கள் உண்மையை உணராமல் மயக்கத்திலே இருக்காங்க, அதை எப்படி நீக்கிறது? பொதுவா எல்லாரையும் மயக்கத்திலிருந்து தெளிவிக்கிறது எப்படி? 2 கேள்வி. அவருடைய நண்பர்கள் உண்மையை உணராமல், இல்ல உண்மைன்னா அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவர் கேள்வி கேட்கிறார். என்னுடைய நண்பர்கள் உண்மையை உணராமல் மயக்கத்துல இருக்காங்க, அது எப்படி நீக்கிறது? பொதுவா எல்லாரையும் மயக்கத்திலிருந்து தெரிவிக்கிறது எப்படி? இது எல்லாமே வந்து உபதேசம் பண்றதுக்கு ஒரு ஆசை. அதாவது சில விஷயங்களை நம்ம படிச்சு கேட்டு நல்ல விஷயமா இருக்கிறத 4 பேருக்கு சொல்லி பெருமை அடைகிறதுக்காகவோ, பாராட்டுகளை பெறுவதற்காகவோ, புகழடைவதற்காகவோ ஏற்படக்கூடிய ஒரு ஆசை இது. அல்ப ஆசை இதெல்லாம். இந்த மாதிரி சொல்லி சாமி ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாரு, ரொம்ப தெளிவா சொன்னார் இந்த விஷயத்த. நம்ம வந்து பின்னாடி இதை அனுஷ்டானம் பண்றோமோ இல்லையோ, ஆனா விஷயம் ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிறர் பாராட்டுறதுக்காக இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு தன் நிலையில ஏதோ ஒரு விதமான விளக்கத்தை பெற்று, ஆனா அகங்காரத்தை அழிய விடாம பாதுகாத்துக்கிட்டு பத்திரமா அதை பாதுகாத்து உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு புகழ் மாலை சூட்டுறதுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அப்படி செய்யறதுக்காக இந்த மாதிரி ஞான மார்க்கத்துல போறவங்களும் நிறைய இருக்காங்க, இன்னமும் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து விவகாரம் திசையில இருக்கிறதுக்கும் அதுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. கையில இருக்கிற வஸ்து தான் இது. புஸ்தகம் வந்து அது உபநிஷத்தா இருக்கும், இது வேற ஒரு நாவலா இருக்கும், அவ்வளவுதான். அதான் விஷயத்தை தவிர
அவங்க அஞ்ஞானம்ங்கிறது பூரணமா தான் அவங்க கிட்ட சூழ்ந்து இருக்கு. இவரு அதான் கிட்டத்தட்ட அந்த மாரி உணர்வுல உங்களுக்கு கேட்டிருக்கலாம். பகவான் சொல்றார், "நீங்க மயக்கத்துல இருந்து தெளிஞ்சுட்டேளா?" நான் சொன்ன அப்பதான் கேள்வி கேட்கிறவங்க சொல்றாரு, பிரத்தியாருக்கு உண்மைய உணராம இருக்கிறாங்களே, எப்படி அவங்க மயக்கத்த தீர்க்கிறது? பொதுவாவே ரொம்ப பேர் இப்படிதான் இருக்காங்களே, எப்படி தீர்க்கிறது? அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் சொல்றார், நீங்க மயக்கத்துல இருந்து தெரிஞ்சுட்டாளா? எந்த சக்தி உங்களை மயக்கத்துல இருந்து தெளிவிக்குமோ, அதே எல்லோரிடமும் தெரிவிக்கும். நீங்க பேசாம இருங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்காக? நீங்க இப்ப ஊருக்கு ஒண்ணும் உபதேசம் பண்ண வேணாம். உங்களுக்கு நீங்க தெளிஞ்சிட்டீங்கன்னா, எப்படி தெளிஞ்சீங்க? ஏதோ ஒரு சக்தி வந்து உங்கள தெளிவிச்சுது. அதே சக்தி அவங்களையும் தெளிவிச்சுட்டு போகுது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படிங்கிறாப்புல கேட்கிறார். கேள்வி கேட்டவர் என்னோட மயக்கத்தை எப்படி போக்கிக்கிறது? அப்ப அவருக்கு இன்னும் மயக்கம் போகலன்னு தெரியுது. அதுக்கு அவரு உத்தமமான அஸ்திரம், ஒரே அஸ்திரத்தை வச்சுட்டு பதில் சொல்றார். யாருக்கு மயக்கம்னு விசாரிங்கோ, உண்முகப்படுங்கோ, எல்லா விசாரணையும் உங்களை நோக்கி திருப்புங்கோ. அப்போ உங்களிடம் வேலை பார்க்கிற சக்தி எல்லோரிடையும் வேலை பார்க்கும். எப்படி நம்ம உள்ள போனாக்க நமக்கு எப்படி தெளிவு ஏற்படுதோ, நம்ம உள்ள போய் தெளிவு ஏற்படும் போது இங்க வேற ஒருத்தர் இல்ல, மயக்கத்துல இருக்கிறவங்க இல்ல, அது வேற விஷயம். ஆனா நம்ம விவகார திசையில சொல்லும் போது ஒருத்தருக்கு சொன்ன உபதேசம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது போலவே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஞானம் அடைஞ்சிடறாங்கன்னு சொல்ல முடியாது. கைவில் நன்மை தான் இருக்குது. எல்லாரும் எத்தனையோ பேர் நம்ம 100 பேர் படிக்கிறோம். 100 பேர் படிச்சோம் 100 பேரும் ஒரே நிலையில இல்ல. ஒரே நிலைன்னா ஆத்மா உணர்ந்த நிலையில தான் இருக்கக்கூடிய முடிவான நிலை. அதுல வந்து எல்லாருமே இருக்கிறாங்கன்னுட்டு சொல்ல முடியுமா என்ன? பல நிலையில இருக்காங்க. பல புரிதல்களோட இருக்காங்க. புரிஞ்சிருக்குது. ஆனா வந்து அனுபவத்துக்கு கொண்டு வர முடியல. புரிஞ்சதே வந்து மறந்து போயிடுது. 4 நாளைக்கு கைவல்யம் தொடரலைன்னாலே, அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்த விஷயமும் மறந்து போயிடுது. இப்படியெல்லாம் பலர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா, தத்துவ ரீதியா வந்து ஒருத்தர் ஞானம் அடைஞ்சாலே எல்லாரும் ஞானம் அடைஞ்சாப்புல தான். அதான் கைவல்யத்திலேயே அதே கேள்வி வருது. ஒருத்தருக்கு வந்து ஒரு ஞானம் அடைஞ்சதுன்னு சொன்னாக்கா, அப்ப எல்லாருமே ஞானம் அடைஞ்சிடுறாங்களான்னு கேட்டாக்கா, உண்மைதான். அவன பொறுத்தவரைக்கும், இந்த உலகமே வந்து ஒவ்வொரு ஜீவன பொறுத்து தான் இருக்கு. உலகம் இருக்குன்னா யாருக்கு இருக்குது? இப்ப எனக்கு இருக்குது. எனக்கு இல்லைங்கும்போது, எனக்கு நான் விசாரிச்சு எல்லாம் முடிஞ்சு, எனக்கு உலகமே எனக்கு அந்நியமா இல்லை. அப்படிங்கும்போது, யாரோ ஒருத்தன் மட்டும் தனியா பக்கத்துல வந்து அஞ்ஞானியா இருக்கிறான்னுட்டு எப்படி சொல்ல முடியும்? தர்க்க ரீதியா சொன்னோம்னா கூட முடியுமான்னா அது? நானே இப்ப ஞானத்த அடைஞ்சு பரிபூரண ஆனந்தத்துல, அந்த பிரம்மஸ்வரூபமாவே நான் என்னுடைய சொரூபத்திலேயே இருக்கிறேன். அந்த ஸ்திதியில எனக்கு பக்கத்துல, ஐயோ பாவம் இவனுக்கு ஞானம் வரலையே! எனக்கு ஞானம் வந்துட்டு அப்படின்னு நினைக்கிற நிலையா நம்மகிட்ட இருப்போம். அந்த நினைக்கிறதுக்கு மனசா இருக்கும் அங்கே. அப்போ நான் ஞானம் அடைஞ்சிருக்கிறேன். நான் எனக்கு புரிஞ்சிருக்கிறேன். இன்னொருத்தனுக்கு புரியலேன்னுட்டு நம்ம எப்ப நினைக்கிறோமோ, அப்ப நம்ம அந்த பூரணத்துவத்த அடையல. அத புரிஞ்சு வச்சிருக்கிறோமே தவிர, அத பூரணத்துவத்த அடையல. அதனால தான் வந்து அவனுக்கு தெரியல, இவனுக்கு தெரியல. அஞ்ஞானிகளா இருக்கிறாங்க. அவங்க இந்த மாரி பண்றாங்க. இந்த மாரி அ எலக்ஷன்ல இந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க. அவனுக்கெல்லாம் போடல, இவனுக்கெல்லாம் போடலன்னு இந்த வித்தியாசமான புத்திகள்லாம் எங்க வருதுன்னாக்கா, இங்க விவகாரத்துல ஞானத்த ஞானத்த அடைஞ்சு அனுபவப்பட்டிருந்தா கூட அதிலேருந்து வெளியில வந்துட்டோம்னா, உலகங்கிற மாயை வந்து மூடிக்கும்போது இந்த அடுத்தவன் இருக்கிறது, அடுத்தவன் அஞ்ஞானியா இருக்கிறான், கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம ஏதாவது உதவணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அறியாமையில தான். யாரும் யாருக்கும் உதவ வேண்டியதில்ல. யாருமே இல்ல. எங்கேயாவது உதவிட்டோம்னா, நமக்கு நாமே உதவிக்கிறது தான். இந்த ஒண்ணு உலகமே இல்ல. இல்ல உலகம் இருக்குதுன்னாக்கா, எல்லா உலகமும் நான் தான். உலகத்துல எல்லாமே நான் தான். எல்லாமே நான் தான்னா, யாருக்காவது கஷ்டம்னாலும் எனக்கு கஷ்டம் தான். அப்படிங்கிற பாவனையோட தான் இருக்கணும். "உடுக்க இழந்தவன் கெய்போல் ஆங்கே, இடுக்கண் களைவதாம் நட்புன்னு" சொன்னார் இல்லையா? அதுபோல அடுத்தவன் கஷ்டம், என் கஷ்டம் அப்படிங்கிறவன் முழு முழு பூரணமா உணர்றது ஒரு வகையான ஞானம். உலகம் சத்தியம்ங்கிற பாவனை இருக்கும்போது கூட அப்படி பார்க்கலாம். ஏன்னா, ஒரே ப பரபிரம்மத்திலிருந்து தான் இந்த உலகம் தோன்றி இருக்குது. அந்த தோற்றத்தில நம்ம ஒரு அம்சம்.
எல்லாம் சேர்ந்துதான் இந்த தோற்றம்ங்கிற ஒரு முழு அமைப்பே இருக்குது. அதனால அதுக்கு நமக்கு தனியா பிரிஞ்சு நம்ம நின்னு பார்க்க முடியாது. அதனால அடுத்தவங்க கஷ்டம்னுட்டு நம்ம இது பண்றதெல்லாம் அந்த இந்த இந்த பாவனையோட பார்க்கணும். அப்படி இல்லைன்னாக்கா யாருமே இல்லை, நமக்கு அந்நியமா யாருமே இல்லைங்கிற நிலைக்கு போயிடணும். எப்படி போனாலும் 2ம் ஆன்மீக பாதையில போறதுக்கு பயன்படக்கூடியதுதான். அது முடிந்த முடிவான நிலை. இது ஒரு படிநிலை. சோ யாருக்கு மயக்கம்னு விசாரிங்கோ, உண்முகப்படுங்கோ, எல்லா விசாரணையும் உங்களை நோக்கி திருப்புங்க. அப்போ உங்களிடம் வேலை பார்க்கிற சக்தி எல்லோரிடமும் வேலை பார்க்கும் அப்படிங்கிறார். அடுத்தாப்புல ஆந்திரக்காரர் ஒருவர் கேட்டார், பிரம்ம பாவத்துல இருக்கிறது தான் முக்தியா? பகவான், நான் பிரம்மம், எல்லாம் பிரம்மம், இப்படி எல்லாம் நினைக்காம சும்மா இருக்கிறது தான் முக்தி. என்ன இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பதில் பகவான் சொன்ன பிறகும் திருப்பி திருப்பி உட்கார்ந்து நம்ம படிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கிறோமே. இந்த மாதிரி பொட்டுல அரைஞ்சாப்பல பதில் வரும்போது அதுக்கு பிறகு என்னத்தை படிக்கிறது, என்னத்தை கேட்கறது? பிரம்ம பாவத்துல இருக்கிறது தான் முக்தியா? நான் பிரம்மம், எல்லாம் பிரம்மம், இப்படி எல்லாம் நினைக்காம சும்மா இருக்கிறது தான் முக்தி. என்ன இப்ப நூல்கள் எல்லாம் இப்படி எல்லாம் நினைக்க சொல்லிதான் சொல்லு, அகம் பிரம்மாஸ்மின்னு தான் சொல்லுது. அப்ப அதையும் தூக்கி எறிஞ்சிடணும். வேதங்கள் எப்போ ஞானம் அடையிறோமோ அங்கே வேதங்கள் இல்லை. வேதா அவேதா பவதி, மாதா அமாதா பவதி, பிதா அபிதா பவதி. அங்கே திருடன் திருடன் இல்லை, கொலகாரன் கொலகாரன் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. இங்கே நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, நன்று தீதென்றார் சாட்சி நடுவான சிவன் முக்தர். அப்படிங்கிற முடிவான அனுபவ நிலையில எல்லாம் பொசுங்கி போயிடுது. 4 வேதம், 16 நூற்றுக்கணக்கான சாஸ்திரங்கள், உபவேதங்கள் என்ன, 18 புராணங்கள் என்ன, எத்தனையோ நூல்கள், எத்தனையோ விதமான நூல்கள், 6 சித்தாந்தங்கள்லாம் இருக்குது. அப்புறம் அது இல்லாம சைவ சித்தாந்தம், வைணவம் எல்லாம் அங்க, அது இல்லாம சமண மதம், புத்த மதம், எல்லாரும் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இந்த நிலையில குப்பை குப்பை குப்பை. அவளை எல்லாம் ஒதுக்கி தள்ளி ஏகாந்தமா வானுக்கும் பூமிக்கும் அப்படியே இது எப்படி கிருஷ்ண பகவான் காட்சி அளித்தாரோ விஸ்வரூப தரிசனம், அந்த மாதிரி விஸ்வரூபமாக நம்முடைய சொரூபம் இருக்கிறது. எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் பொசுங்கி போயிருக்கு. இதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு நிலையில அதுதான் சொல்றாரு, நான் பிரம்மம், எல்லாம் பிரம்மம், இப்படி எல்லாம் நினைக்காம சும்மா இருக்கிறதா முக்தி. கேள்வி, அருட்செயல்னா என்ன? பகவான், நாம சும்மா இருக்க வேலை தானா நடக்கிறது தான். அதாவது பகவானுடைய அருள் வேலை செய்யுதுன்னாக்க என்ன அர்த்தம்னா, பகவானோட அருள் வேலை செய்யறதுன்னு சொன்னா இப்ப நான் வேலை செய்யறேன்னுட்டு இல்லைன்னுட்டு ஆயிடுது இல்லையா? நான் வேலை செய்யல, பகவானுடைய அருள் தான் வேலை செய்யுது. அதனால நான் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறேன், அது வேலை, அந்த வேலை, அதோடைய வேலை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் அருட்செயல். நான் சும்மா இருக்க வேலை தானா நடக்கும். சாட்சியா நம்ம இருக்கணும். தன்னை எறிந்த தன்மையானந்தருக்கு பின்னை என்ன உள ஏற்றுதற்கு, தன்னையலால் அந்நியமறிய அவர் நிலைமை இன்னதென்று உன்னருள் எவன். அதாவது தன்னை அறிந்த தன்மையானந்தருக்கு என்ன உளது ஒன்று ஏற்றுதற்கு, தன்னை ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்தவனுக்கு விவகாரமற்ற நிலை, அவ்வியவகாரியம்னுட்டு அதுக்கு ஒரு பேரு. அந்த நிலையில அவன்தான் தன்மயானந்தர், தன்மயமாக ஆகிவிட்டவன். அந்த நிலையில அவனுக்கு என்ன உளதொன்று ஏற்றுதற்கு, என்னத்தை செய்ய போறான். அதுல பிரகதாரண்ய உபநிஷத்துல அவன் கேட்கல, அந்த மாதிரி அயம்ஸ்மி இது புருஷக கிமிச்சன் கஷ்யகாமாய சரீரம் அனுசஞ்சரே அப்படின்னு பிரகதாரண்ய உபநிஷத்துடைய அந்த மந்திரத்தை 7வது அத்தியாயத்துல திருப்தி தீபத்துல
முதல் சுலோகமா வச்சு அந்த ஒரு 300 ஸ்லோகங்கள்ல அதுக்கு விளக்கத்தை சொல்றார். இதுதான் இந்த கேள்விதான். ம்? தன்னை ஆத்மாகவா உணர்ந்தவனுக்கு எதுக்காக, என்ன காரணத்துக்காக, யாருக்காக இந்த உடம்பு போட்டு அலட்டிக்க போறோம்? அதுதான் பகவான் கேட்கிறார். தன்னை அறிந்து தன்மையானதற்கு என்னை உளது ஒன்று ஏற்றுதற்கு தன்னையலால் அந்நியம் ஒன்றறியா அவர் நிலைமை இன்னது இன்னது என்று உன்னல் ஏவம். இது இப்படிப்பட்டதுன்னுட்டு எப்படி நான் சொல்லுவேங்கிறார். எப்படிப்பட்டதுன்னு சொல்றது எப்படிப்பட்டதுன்னுட்டு என் மனசுல எண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்கிறாரு உள்ளது 40ல. அதைத்தான் இங்க சொல்றாரு. நான் சும்மா இருக்க வேலை தானா நடக்கும். நான் ஒண்ணுமே செய்யல. அவன் எந்த செயலுக்கும் எல்லா செயலுக்கும் அப்பாற்பட்டும் அகர்த்தா போக்தா. அப்புறம் கேள்வி, கர்ம யோகம்னா என்ன? பகவான், ஒரு ஆண் பெண் வேஷம் கட்டி ஆடினா அவனுக்கு தான் ஆண்கிற நினைப்பு எப்படி இருக்குமோ அப்படி எந்த வேலையை பார்த்தாலும் சத்தை விடாம வேலை பார்க்கணும். சத்துன்னா சத் சித் சுரூபம்னு சொல்றோம் இல்லையா, சச்சித் ஆனந்தம். அந்த சத்தை விடாம வேலை பார்க்கணும். என்ன அழகான ஓமானம் பாருங்க. ஒரு ஆண் பெண் வேஷம் கட்டி ஆடினா அவனுக்கு தான் ஆணுங்கிற நினைப்பு எப்படி இருக்குமோ அது உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அவன் பெண்ணா நடிக்கிறேன்னுட்டு நடிச்சு அதுக்குள்ள வசனங்களை சொல்லி அவன் எவ்வளவுதான் ரொம்ப சிறந்த பெண் பெண் போல நடிச்சா கூட உள்ளுக்குள்ள ஆண்கிற நினைப்பு இருக்கும். அப்படி எந்த வேலை பார்த்தாலும் சத்த விடாம வேலை பார்க்கணும். அதாவது ஆத்மஸ்வரூபத்தை மறக்காம தான் ஆத்ம ஸ்திதியில இருந்துகிட்டே வேலை பார்க்கணும். இதுதான் விவகார வேலையெல்லாம் சமாதிங்கிறது. அருமையான ஒரு உதாரணத்தை சொல்றார். அடுத்த கேள்வி, சித்த சுத்தின்னா என்ன? அதாவது இல்ல அதுலயே அப்படி வேலை பார்க்கணும். அதாவது நாம இருக்கோங்கிற உணர்வை விடாம வேலை பார்க்கணும். அதுதான் கர்மயோகம். கர்மயோகத்துக்கு ரொம்ப சுருக்கமான பதில். ரொம்ப பக்கம் இல்ல கணக்குல எல்லாம் விளக்கம் கொடுக்காம, நாம இருக்கிறோம், நாம அகர்த்தாவா இருக்கிறோம், இருந்தாலும் வேலைகள் நடக்குது. அது நம்முடைய வேலை இல்லை, நம்ம செய்யல. அது பிரகிருதி குணத்துக்கு இல்லாம எது நடந்தாலும் அப்படி நம்ம ஏதாவது தவறான காரியம் செய்யும் போது மட்டும், தண்ணி போடுற போது மட்டும் அந்த மாதிரி பிரகிருதி வேலை பார்க்குறது நான் செய்யலன்னு சொல்லிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிற பழக்கத்தை விடாம தொடர்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. அதே போல பொய் சொல்றதுங்கிறது சில பழக்கம் சிலருக்கு இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லுவாங்க. இது போல பல வித வாழ்க்கையில பல விதமான தவறுகளை சில செய்வாங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்போடையும் மனசோடையும் ஒட்டி போயிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யறது இல்லை, சுவாபம், என்னுடைய சுவாபம், அது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படியெல்லாம் அப்படி அப்படி போறதுங்கிறது ஒரு விதத்துல வெறும் விவகாரத்திலேயே நம்ம ஆழ்ந்து அழிஞ்சு போறதுக்கு தான் உதவும். அதுல இருந்து கரை ஏற முடியாது. அது கரை ஏறணும்னு சொன்னாக்கா நம்ம ஆத்மாவா பூரணமா உணர்ந்து விவகாரங்கள் நடக்கிறதெல்லாம் பூர்வ வாசனையினால நடக்குது. அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. ஞானிகள்ல பரிபூர்ணமா உணர்ந்த ஞானின்னு சொல்லக்கூடியவங்களே நம்ம சில பேரை பார்க்கிறோம். அவருடைய நிலைமை இன்னதென்று உன்னல் எவன்னு பகவான் சொன்னது போல நமக்கு என்னத்து தெரியும். சிகரெட் குடிக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி பெரிய யோகிகளா இருக்கிறவங்க, 2 மனைவி 3 மனைவி 4 மனைவி வச்சுக்கிட்டவங்க எல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. அதாவது பெரிய ஞானியா இருந்து ஒரு ஆசிரமம் போல வச்சு உபதேசம் பண்ணி பூரணமான ஞான உபதேசம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் கூட அப்படி இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டாக்கா அது பிராரப்தத்தோட எச்சம் அது அப்படின்னுட்டு விளக்கத்தை சொல்லிட்டு அவங்க மேல பக்தி இருக்கிறவங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. அவங்க மனசுக்கு தெரிந்ததுதான் அது. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது யாரு நம்ம யாரு சொல்றது? பகவான் சொன்னது போல இன்னதென்று உன்னல் எவன்னுட்டு நம்மால எப்படி தீர்மானிக்க முடியாது. பட் அவங்க எந்த நிலையில இருந்தாலும் இருந்துட்டு போறாங்க. நம்ம அந்த நிலையில இருந்தோம்னாக்கா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுன்னு நமக்கு நிச்சயம் தெரியும்.
நமக்கு ஞானம் இருந்த நிலையிலேயே பரிபூர்ண ஞானத்தை நம்ம உணர்ந்து நாம் அதுவாக இருக்கிறோம்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம இந்த மாதிரி தப்புகளை செய்யறோம்னா இந்த தப்பு வந்து ஆசையினால உந்தப்பட்டு செய்யறோமா, இல்ல அந்த நேரத்துல அந்த அறிவு மழுங்கிதான் செய்யுதா, இல்ல அறிவு மழுங்காம இருக்கும்போதே அது செய்யுதா அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். அதனால அது வந்து சில பேருக்கு இப்ப எனக்கு வந்து இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நான் தப்பா நினைச்சா கூட அவர் வந்து தனக்குள்ளேயே அது ஒரு தீவிரமான ஒரு உறுதி இருக்கு, நான் தப்பு செய்யவே இல்லை, என்னை மீறி ஏதோ நிகழ்வு நடக்குது, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னுட்டு அவரால் இருக்க முடிஞ்சதுன்னா அது உயர்ந்த நிலை தான். அது அது என்னால புரிஞ்சுக்கலைங்கிறதுனால நான் அவங்களை தப்பு சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி ஞானிகளை பத்தி நம்ம பெருசா எடை போடக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு சம்பிரதாயமும் இருக்கு, ஒரு வழக்கமும் இருக்கு. நம்ம ஜாஸ்தி அதை பத்தி எல்லாம் பேச முடியாது, அவங்களுடைய உள் நிலை என்னவா இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது போலவும் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால பொதுவாகவே எதையுமே யாரையுமே ரெண்டாவது நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்கள எடை போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ கேட்கலாம், ஜீவன் முக்தர் எப்படி வாழ்க்கையில நடந்துக்கிட்டு நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டு அதை ஒரு முன் உதாரணமா வச்சுக்கிறதுக்கு, நம்ம நாமே பரிசோதிச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் தேவை. இப்ப கீதையில பகவான் கேட்கல, சிதப்பிரஜ லட்சணம் என்ன, அவன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான் அப்படின்ட்டு எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பகவான் சொல்றாரு, துக்கேஷு அனுத்விக்னமனா சுகேஷு விகத ஸ்பிருக வீதராக பயக்குரோத சிததீர் முனிருச்சியதே அப்படின்ட்டு எல்லாம் அது வரிசையா நான் அடுக்கிக்கிட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு ஜீவன் முக்தனுடைய லட்சணங்கள்னுட்டு நம்ம அதெல்லாம் கேட்டு நம்மகிட்ட அது இருக்கா இல்லைன்னா அதை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாமே தவிர, நம்ம ஒருத்தரை வந்து நம்ம முதிர்ந்துட்டோம்னாக்கா நமக்கு அந்நியமா ஆளே இல்லை, எடை போடுறதுக்கு ஆளே இல்லைங்கிறது வேற விஷயம். நடுவழியில நம்ம இருக்கும்போது கூட பிரத்தியாரை பற்றி நம்ம ஜாஸ்தி வந்து விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கவுங்க பாடு அவங்கவுங்களுக்கு, நமக்கு அனுகூலம் இல்லை, நம்முடைய சாதனைக்கு அனுகூலம் இல்லைன்னாக்கா ஒதுங்கிக்கலாம், சாதனைக்கு அனுகூலமா இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா நட்பு பாராட்டிக்கலாம், அவ்வளவுதானே தவிர நம்ம போய் யாரையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வாழ்க்கையில நம்ம ஒரு அந்த அந்த ஒரு அடக்கம் நம்ம கிட்ட இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நல்லது. அப்படி அடுத்த கேள்வி, சித்த சுத்தின்னா என்ன? வேற நினைப்புக்கு இடம் கொடுக்காம ஒரே நினைப்பில இருக்கிறது, இதை ஏகாகிரம் அப்படின்னு சொல்லுவா. இதுதான் சித்த சுத்தி. சுத்தமா இருக்குன்னு சொன்னா அழுக்கு இல்லை. அழுக்குன்னா என்ன? ஆசைதான் அழுக்கு, ஆசைதான் அழுக்கு. ஆசை இல்லைன்னு சொன்னாக்கா சுத்தமா இருக்கு, சித்தம் வந்து சுத்தமா இருக்கு. அங்க அதுக்கு இருக்குன்னு சொல்றோமே தவிர ஒரு இதுக்காகத்தான் உபச்சாரமா சொல்றாங்க. அது இல்லைன்னாக்கா வந்து சித்தமே தனியா இல்லை, மனசே அப்புறம் இல்ல. மனசு இதெல்லாம் இருந்தா தான் மனசு, இது இல்லைன்னாக்கா மனசே இல்லை. அது அது ஆத்மாதான். அது இருந்தாலும் நம்ம சாதனை காலத்துல போகும்போது அங்கேயும் இங்கேயும் அல்லாடிக்கிட்டு மேலையும் கீழையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால அது சுத்தமான சித்தம் அப்படின்ட்டு எல்லாம் நம்ம சொல்றோம். அது உபச்சாரத்துக்காக. உண்மையிலேயே வந்து சுத்தமான சித்தம்னு சொன்னாக்கா அது ஆத்மான்னு தான், அதுக்கு பேரே ஆத்மாதான். அதனால வேற நினைப்புக்கு இடம் கொடுக்காம ஒரே நினைப்பிலேயே இருக்கிறது, இது ஏகாகிரம். இந்த வேற நினைப்புக்கு இடம் கொடுக்காமங்கிறதெல்லாம் வந்து யோக மார்க்கத்தில் இருக்கிறது போல எண்ணத்தை அடக்கி வைக்கிறது இல்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஞான மார்க்கத்துல இருக்கோம், வேற நினைப்பே தோன்றாம இருக்கணும். எப்ப தோன்றாம இருக்கும்? எப்ப தோன்றாம இருக்கும்? உலகம் மித்தைன்னா தான் அங்கிற அறிவு திடமா இருந்தா தான் தோன்றாம இருக்கும். எதுவுமே பொருள்களுக்கு இடையில வந்து பொருள்களுக்கு தோற்றம் இருந்தாலும் பொருள்களுக்கு இடையில மதிப்பு வேறுபாடுங்கிறது இல்லைங்கிறது தான் நம்முடைய இது. அப்படி கிடக்கும்போது ஒரு ஓடு கிடக்குது, தங்க நாணயம் கிடைக்குது, ரெண்டும் கிடந்தாலும் ஏதோ ஒரு உருவத்தோட பொருள் கிடக்கிறது மட்டும் கண்ணுக்கு தெரியணும் தவிர, இது ஓடு, இது தங்க நாணயம், இதுக்கு மதிப்பு 1,00,000, இதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காத மனசா இருக்கணும். அப்படி இருந்துன்னு சொன்னா சும்மா வெறிதே பார்த்து இருக்கும் மனசுன்னுட்டு சொல்லுவாங்க. அதுதான் சூன்ய திருஷ்டின்னுட்டு. அதுல வந்து இருக்கும், ஏதோ இருக்கிறது தெரியும், அது மனசுலயே படியாது. அது ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தாது, வேல்யூவே கொடுக்காது. இப்ப நம்ம கொடுக்குற வேல்யூனால தானே வித்தியாசமே வருது. எல்லாத்துலயுமே எடை போட்டு தானே பார்க்குறோம்.
மனிதர்கள்ல இருந்து பொருள்கள்ல இருந்து இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் சேப்பு, இவன் கருப்பு, இப்படியெல்லாம் பல விதமான எண்ணங்கள். இந்த பொருள் வந்து காஸ்ட்லியா உள்ளது, இது ரொம்ப சீப்பு, இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும், இது ரொம்ப நாளைக்கு உழைக்காது. இப்படி எதை பார்த்தாலும் எந்த பார்த்தாலும் எவால்யூவேஷன் தான், வேல்யூ பண்றது தான். அந்த வேல்யூ பண்றது இல்லைன்னாக்கா என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா பார்வை சமமா ஆயிட்டுதுன்னு அர்த்தம். அப்படி ஆச்சுன்னு சொன்னா சித்த சுத்தி தானா வந்துட்டுதுன்னு அர்த்தம். அதுதான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ மனசை அடக்கி கட்டுப்படுத்தி எந்த சிந்தனையும் வராம வச்சிருந்தோம்னாக்கா அது சித்த சித்தி இல்லை. அது ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பெரிய படையே வந்துடும். எதெல்லாம் அமுக்கி வச்சிருந்தீங்களோ அதை போல 4 மடங்கு வந்துடும். அதனால அதெல்லாம் சித்த சித்தி இல்லை. எல்லாம் பயிற்சி காலத்துல அதுக்கு பயன் இருக்கு. ஒன்றும் இல்லைன்னு எதையும் ஒதுக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி பண்ணி பண்ணி பழகிறதுலையும் ஒரு பயன் இருக்க தவிர அது உண்மையான சித்த சித்தி அது இல்லை. அடுத்தாப்புல ஃபான் வான் வெல்திம், கிழக்கு ஜெர்மனிய முதலாளி ஒருவர், அவர் கேட்டார், நாம யாருன்னு தெரிய தெரிய உலகத்துக்கும் நமக்கும் ஒரு இசைவு, அதாவது ஹார்மனி கூடிக்கொண்டே போகும், சரிதானா? அதாவது நாம் யாருன்னு தெரிய தெரிய உலகத்துக்கும் நமக்கும் ஒரு இசைவு கூடிக்கொண்டே போகும், சரிதானா? பகவான் ஆமா அப்படின்ட்டு ஒண்ணு விளக்கம் சொல்லல. இது நாமே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதாவது நாம யாருன்னு தெரிய தெரிய நம்ம யாருன்னு தெரியறதுன்னு சொன்னா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. பகவான் ஆமான்ட்டாரு. ஆனா கேள்வியில பார்த்தாக்கா அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்டாருன்னு நமக்கு தெரியல. என்ன கேட்டிருக்கலாம்னா நாம் யாருன்னு தெரிய தெரிய நாம் ஆத்மாதான் அப்படின்னு தெரிய தெரிய உலகத்துக்கும் நமக்கும் ஒரு இசைவு, ஹார்மனி கூடிக்கொண்டே போகும், சரிதானா? அதாவது அப்படி அந்த மாதிரி நிலையில உலகம் இருக்கும்போது உலகத்தோடு ஒற்றவர்கள் பலகற்றும் கல்லாதார் அறிவிலாதார்னு சொல்றது போல உலகம்ங்கிறது அதிலேயே நிலை பெற்று இருக்கிறதுனால நான் வேற உலகம் வேற இல்லைங்கிற நிலையில மனசுல வேறுபாடு இல்லாம வேறுபாடு பார்க்காம ஹார்மோனியஸ் லிவிங் அப்படிங்கிறது போல அவர் கேட்டிருக்கணும். அவரு அதாவது முடிந்த முடிவான இதுல உலகம்னே ஒண்ணு இல்லைங்கிறத பத்தி அவர் நினைக்காம இருக்கிற உலகம் வந்து அந்த இறைவனால சிருஷ்டிக்கப்பட்ட உலகம், நாமும் இறைவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன், நமக்குள்ள எப்படி சுதந்திரமா ஆத்மா இருக்கோ அதை போல எல்லா இடத்துலயும் ஆத்மா இருக்குது அப்படின்னுட்டு ஒரு பாவனை வந்ததுனாலே ஒரு சகோதரத்துவம்னு எல்லாம் சொல்றோமே அதை போல ஒரு பாவமா இருக்குன்னு அவர் கேட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பகவானும் ஆமா அப்படின்ட்டார். அடுத்தாப்புல மாரிஸ் ஃப்ரைட்மேன் கேட்டார், நாம் ஆசைப்படாமலே சில வித்தியாசமான அனுபவம் ஏற்படுது, அது எப்படி வருது? பகவான், இப்போ ஆசைப்பட்டதா இல்லைன்னாலும் எப்பவோ ஆசைப்பட்டதா இருக்கும், மறந்திருப்போம், இப்போ பலன் தரும். அதனால ஞானிக்கு பிராப்தம் மட்டும் இருக்குன்ட்டு சொல்றா. பிராரப்தம், அதாவது பிராரப்தம் பிராப்தம்னுட்டு போட்டிருக்குதுல, பிராரப்தம்னு இருக்கணும். அதனாலதான் ஞானிக்கு பிராரப்தம் மட்டும் இருக்குன்ட்டு சொல்றா. அதுவும் கூட பிறர் பார்வையிலே தானே தவிர ஞானிக்கு இல்லை. புரியுதா? அவர் என்ன கேட்கிறாருன்னா, நம்ம அதாவது ஞானம் வந்த ஒரு நிலையிலே இருந்தாலும் சரி, ஞான நிலைக்கு போகாம ஒரு சிஷ்ய நிலையில இருந்தாலும் சரி, சாதன மார்க்கத்தில் இருக்கும்போது இருந்தாலும் சரி, இல்ல அது கூட வேணாம், சாதாரண இதை பற்றியே எந்த விசாரமும் இல்லாம இருக்கிற சாதாரண மனிதனா இருந்தாலும் கூட சில நேரத்துல நம்ம ஆசைப்படாம சில வித்தியாசமான அனுபவம் ஏற்படுது. ஆசைப்படாமலே அந்த அனுபவம் வருது. இப்போ நான் கார் வாங்கணும்ட்டு எனக்கு தீவிரமான ஆசை இல்லை. திடீர்னு எனக்கு ஆஃபீஸ் பஸ்ஸில் வந்து ஏதோ ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ணாங்க. அந்த ரூல் படி எனக்கு ஒரு கார் கொடுத்துட்டாங்க.
நான் வந்து என்னுடைய தகுதிக்கு வந்து கார்லாம் வேணும் வாங்கணுங்கிற நினைப்பே இல்லை, என்னால் முடியாதுங்கிறதுனால அதை பற்றி நான் ஆசைப்படவே இல்லை. இல்லாத விஷயத்தை பற்றி, நான் முடியாத விஷயத்தை பற்றி எதுக்குன்னு பேசாமல் இருந்தேன். ஆனால் சூழ்நிலை டக்குன்னுட்டு எனக்கு கார் வந்துட்டுது. நான் நினைக்கல. ஏதோ ஒரு ரூல்ல ஒரு காமனாக ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணாங்க அலுவலகத்தில், அதன்படி எனக்கும் கார் உண்டுன்ட்டு வந்துட்டு. அப்படின்னு சொன்னால் இது எப்படி நடந்தது இது அப்படின்னு கேட்டாக்கா, பகவான் சொல்றாரு, நீ இப்போ ஆசைப்பட்டிருக்க மாட்ட, எப்பவோ ஆசைப்பட்டிருப்ப. அந்த ஆசை பலனடிக்கக்கூடிய அளவுக்கு புண்ணியம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அதனால உனக்கு இப்ப கிடைச்சிருக்கும். நீ ஆசைப்படலைன்னா, இப்ப படலைனாலும் எப்பவாவது பட்டிருப்ப. அதனால உனக்கு வந்திருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப இவர் கேட்கறதெல்லாம் உலகியல் அனுபவங்கள் தான். உலகியல் அனுபவங்கள் எதுவுமே வந்து நம்முடைய கர்மாவை அனுசரித்து தான் நடக்கும். நம்முடைய கர்மா முன் வினை இல்லாமலோ, தற்கால வினையினுடைய ஒரு அழுத்தமும் ஆழமும் இல்லாமலோ எங்க நிகழ்வும் எங்கேயும் நடக்க முடியாது. அதனால தான் சொல்றது, எல்லாவற்றுக்கும் நிகழ்வுக்கும் நாம தான் பொறுப்பு. அடுத்தவங்க பொறுப்பே இல்லை. ஒரு காலத்திலையும் அடுத்தவங்க நம்முடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அடுத்தவங்க யாரும் பொறுப்பே இல்லை. தாய் தந்தையர் கூட பொறுப்பு இல்லை. அதாவது தாய் தந்தையர்கிட்ட வந்து நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரங்கள் சொல்லியிருந்தா கூட, நீங்க தீவிரமான விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க கர்மா தான் இந்த மாதிரி ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளையா பிறக்க வச்சிருக்கு. அதனால அது அடி மூலம் என்னன்னு சொன்னா உங்க கர்மா தான் அது. தாய் தந்தையர் நல்லவரா இருக்கிறதும் தாய் தந்தையர் கெட்டவரா போறதும் எதை வச்சிருக்குன்னு சொன்னாக்கா அவங்க கிட்ட இல்லை. இது நம்முடைய கர்மா. யாருடைய வயிற்றுல பிறக்கணும்னுட்டு அந்த ஒரு அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி உள்ளவங்க இதுல பிறக்கிறோம். அவங்க நமக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறாங்கன்னா அது நம்முடைய கர்மாவனால தான் அது. அதனால அதுக்கு முதல் பொறுப்பு எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்துல யாரையுமே குறை சொல்ல மாட்டோம். மனைவி ஆகட்டும், மகனாகட்டும், மக்களாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், யாரா இருந்தாலும் வந்து நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம தான் பொறுப்பு. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கோ பண்ணதுதான் வருது அப்படின்னு சொன்னால முதல் விஷயம், அடுத்தவங்க மேல நான் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு உணர்வு முதல்ல குறையறதுனாலயே நம்முடைய மனசு ரொம்ப செம்மையடையும். ரொம்ப நம்ம நெருங்கி ஆண்டவனுக்கு நெருங்கி போக முடியும். அதனால இத ரொம்ப எல்லா நேரத்திலையும் வந்து நம்ம சடனா கோபம் வரலாம். இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இவ்வளவு நாள் நம்பி இருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு நினைக்க. உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய பாவங்களும் கரைய ஆரம்பிச்சிடும். என்னுடைய நம்முடைய நோக்கம் என்னன்னா, பாவங்கள் கழிஞ்சு மனசு சுத்தமாயி இது இறைவனிடம் அல்லது இந்த பிரம்மத்தினிடம் நம்ம போய் ஒன்ற வேண்டியதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி புரிதல் வந்து நமக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். அதனால்தான் அவர் சொல்றாரு, இப்போ ஆசைப்படலைன்னாலும் எப்பவோ ஆசைப்பட்டதா இருக்கும், மறந்துருப்போம், இப்போ பலன் தரும். அதனாலதான் ஞானிக்கு பிராரப்தம் மட்டும் இருக்குன்னுட்டு சொல்றா. ஏன்னா அவர் பல இடத்துல சொல்லியிருக்காரு, ஞானிக்கு பிராரப்தமே இல்லை அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு உதாரணமா கூட அவர் சொல்றாரு, ஒருத்தனுக்கு 3 மனைவி இருந்தாக்கா, அவன் இறந்தாக்கா 2 மனைவி மட்டும் தாலியா இருப்பாங்க, ஒரு மனைவி மட்டும் தாலியை வச்சுக்கிட்டு இருப்பாளா அப்படின்னுட்டு கேட்பாரு அவரு நகைச்சுவையா. அதாவது சங்கீதம் ஆகாமியம்ங்கிற மனைவி மட்டும் தாலியை எடுத்துருவாங்க, ஞானம் வந்ததோட அது ரெண்டும் போயிடும், பிராரப்தம் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னா இவங்களுக்கு மட்டும் தாலி இருக்குமா. அதனால பிராரப்தம்ங்கிறதும் 3மே சேர்ந்து ஒட்டு மொத்தமா ஞானத்துல பொசுங்கி போயிடும். அடுத்தவா பார்வைக்கு வேணா இருக்கும். இவர் இன்னும் உலகத்துல இருக்கிறாரு, இன்னமும் இவர் வந்து நல்லது கெட்டதுங்கிற நம்மளை போல உள்ள காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கும் கஷ்ட நஷ்டம் வர்றாப்புறெல்லாம் தெரியுது அப்படின்னுட்டு நம்முடைய பார்வை இருக்கிறதுனால சாஸ்திரம் வந்து அவருக்கு பிரார்த்தம் இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்குன்னுட்டு சொல்லியிருக்கு அப்படின்ட்டு சொல்றார். அதுவும் கூட பிறர் பார்வையிலே தான் தவிர ஞானிக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப திடமா சொல்றார். அடுத்த கேள்வி, ஜீவன் கர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் தானே? பகவான், கர்மம் அது பாட்டுக்கு நடக்கட்டும், நாம தான் செய்யறோங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் பலனையும் அனுபவிப்போம்.
கர்மம் அது பாட்டுக்கு நடக்கட்டும். அதான் கர்ம யோகம். நான் செய்யலைங்கிறதுக்க. நான் செய்யலைன்னு எப்ப சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்ல முடியாது. ஆத்ம ஞானம் வந்தா தான் சொல்ல முடியும். ஆத்மாவுக்கு தான் கர்மம் இல்லை, நான் ஆத்மா, அதனால எனக்கு கர்மம் இல்லை, நான் எந்த கர்மத்தையும் செய்யலைன்னு சொல்ல முடியும். சும்மா பேச்சுக்காக வார்த்தைக்காக நான் ஒன்றும் கர்மம் செய்யலை, பகவான் தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்ஞான திசையில இருந்துகிட்டு பேசணும்னா அதுக்கு பொருளே இல்லை. ஜீவன் கர்ம ஜீவன்கிறதே இப்ப வந்து அஞ்ஞானம் இருந்தா தான் ஜீவன். ஜீவன் கர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் தானே. கர்மம் அது பாட்டுக்கு இருக்க நடக்கட்டும். நாம தான் செய்யுங்கிறோங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் பலனையும் அனுபவிப்போம். இந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் ஜீவபாவமும் நமக்கு இருக்கும். அதனால நம்ம பலனையும் அனுபவிப்போம். அது இல்லைன்னு சொன்னா பலனை அனுபவிக்கிறது இல்லை. அங்கே பலன்கிறதே ஒண்ணும் இல்லையே. பகவான் சொல்றாரு, கர்மண்யே வதிகாரஸ்ய மாபலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேது பூர்மா அப்படிங்கிறார். கர்மம் செய்யாமல் இருக்கிறதுக்கும் விரும்பாத நீ அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. உனக்கு அதிகாரம் எல்லாம் கர்மம் செய்யறதுக்கு தான். செய்ய நான் செய்யறேங்கிறது பாவனை இல்லாம செஞ்சுடு, அவ்வளவுதான். பலன் வருதா, பலனை பத்தி நீ கவலைப்படாத. அதுக்குள்ள பலன் அதுக்கு பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். நீ தூரம் நின்றுட்டீன்னாக்கா உனக்கு எதுவுமே பாதிக்காது. அது எப்படி கெட்டது வேணா பாதிக்காம போயிட்டோம், நல்லதும் பாதிக்காம இருக்கணுமா? நல்லது வந்தாக்க நான் அனுபவிக்க வேணாமான்னு நினைச்சீங்கன்னா கெட்டதையும் அனுபவித்தான் ஆகணும். ஏன்னா நல்லதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது எது? ஜீவத்துவம் தான், ஜீவபாவம் தான். தான் கர்ம தான் கர்மிங்கிற நினப்பு இருக்கிறது தான் ஜீவபாவம். அந்த கர்மா செய்யறவனான்கிற இருக்கிற வரைக்கும் பலனும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு யூனிவர்சல் ரூல். அதை பத்தி பகவான் சொல்றார். அப்புறம் கர்மத்திலிருந்து எப்படி விடுபடுறது? யார் கர்மம் செய்யறதுன்னு பாருங்க. நாம எதையும் செய்யலைன்னு தெரியும், அப்படித்தான் விடுபடணும். கர்மத்திலிருந்து விடுபடுறது வேலை செய்யாம ஒதுங்கி இருக்கிறது இல்லை. வீட்டுல வந்து வீடு கட்டுறோம், பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றோம், பசங்களை படிக்க வைக்கிறோம். இதெல்லாம் வந்து இதுக்காக நம்ம வந்து ஏதோ தொழில் செய்யறோம், சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் வந்து செய்யாம இருக்க முடியுமா அப்படின்ட்டு எல்லாம் கேட்கக்கூடாது. அது மாதிரி கேட்டாக்கா அதுக்கு அர்த்தமே இல்லை. அது எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனா இது நான் இல்லை. அதாவது முன்னாடி சொன்னார் இல்லையா, ஒரு ஆண் பெண் வேஷம் போட்டா எப்படி ஆடுறோமோ அதை போல ஆடுறது. இதெல்லாம் பெண்ணா இருந்துக்கிட்டு நம்ம உண்மையிலேயே ஆணாக இருக்க, பெண் வேஷம் போட்ட ஒரு ஜீவனாக இருக்கிறதுனால அதுக்குள்ள காரியங்கள் எல்லாம் செஞ்சு அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக அந்த ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது. அது எப்படி விடுபடுறதுன்னு சொன்னாக்கா, இதை புரியறது தான் விடுபடுறது. இந்த கர்மாவெல்லாம் செய்யாம இருக்கிறது இல்லை. பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு ஓடுறதோ, வீடு கட்டணும், சௌக்கியமா வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த காரியங்கள்லாம் செய்யாமலோ, சம்பாதிலோ, சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது விசாரணை செய்யறேன், ஞான மார்க்கத்தில் இருக்கேங்கிறதுனால அங்கே போறது இங்கே போறது, அங்கே போய் இது கேட்கறது, லெக்சர் கேட்கறது, இங்கே போய் லெக்சர் கேட்கறது, வேற எதுல எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு இருக்கிறது. அப்படியெல்லாம் வந்து அறியாமையினால போய் மாட்டிக்கிட்டு சுத்துறது வந்து கர்ம யோகமும் இல்லை, கர்மத்திலேருந்து விடுபடுறதும் இல்லை. அதெல்லாம் வந்து அறியாமையில ரொம்ப ஆழமா அழிஞ்சிடுறதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காலத்துல திருப்பி வேலை செய்ய வேண்டி வந்துடும். அதனால யார் கர்மம் செய்யறதுன்னு பாருங்க. நாம் எதையும் செய்யலைன்னு தெரியும். ஆத்மாவா நம்மளை புரிஞ்சுக்கும் போது நம்ம ஒண்ணுமே செய்யலைன்னு தெரியும். அப்படித்தான் விடுபடணும். அதுக்கு ஈஸ்வரன் அருள் வேணும். இந்த நம்பிக்கை தான் வந்து நமக்கு வந்து இந்த படியில கொடுக்கும். ஈஸ்வரனுடைய அருள் வந்து நமக்கு இந்த மார்க்கத்துல போறதுக்கு பெரிய ஊன்றுகோல். அது போய் மார்க்கத்தை சேர்ந்துட்ட பிறகு ஊன்றுகோலையும் தூக்கி போடுறதுக்கு தயங்கக்கூடாது. நம்ம ஊன்றுகோலும் நாம் தான். நம்ம ஊன்றுகோல் வடிவத்துல ஈசன் வந்திருந்தாரே தவிர நம்முடைய சொரூபம் இருக்கக்கூடிய ஒரே பொருளாகி அந்த பிரம்மம் தான் நானாகவும் ஊன்றுகோலாகவும் இருந்தது ஒரு காலத்துல. அஞ்ஞானம் நீங்கும் போது ஒரே பொருளாயிட்டுது அப்படிங்கிறது. ஆனா இப்ப அஞ்ஞானம் நீங்காத வரைக்கும் வந்து அந்த ஊன்றுகோல் அவசியம் வேணும். அதுதான் ஈசன் அருள். அந்த நம்பிக்கை வேணும். அந்த ஈசன் எப்படியும் என்னை கடை தேற்றுவார்
அப்படிங்கிற முயற்சி நம்பிக்கை இருந்தாதான் முயற்சி செய்ய முடியும். முயற்சி செஞ்ச பிறகு பகவானே சொல்றது போல, அட இதுக்கா போய் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இதுதான் எப்பவுமே என் கூடவே இருக்குது, என் தோல்ல கிடக்கிற தொண்டை வந்து நான் எங்கெங்கேயோ எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறேனே, இந்த ரூமு அந்த ரூமு பீரோ எல்லாம் போய் தேடுறான், தோல்லே கிடக்குது அப்படிங்கிற நினைப்பு ஒரு அனுபவ நிலை ஒவ்வொரு காலத்துல வருது இல்லையா? அது காலம் வரைக்கும் இதெல்லாம் வந்து வேண்டியதுதான். அதுக்கு தான் சாஸ்திரங்கள் ஏற்படுத்தி, வேதங்கள் எல்லாம் வந்து எதுக்கு சொல்லுது இதெல்லாம் அப்படின்னு சொன்னா, இதுதான் படிநிலையில போறதுக்காக சொல்லுது. கர்ம மார்க்கத்தை எதுக்கு முதல்ல சொல்லிருக்கு? ஞான மார்க்கம் பின்னாடி சொல்லி கர்மாவே இல்லைன்னுட்டு அது வந்து நிர்தாரணம் பண்றதுக்காக தான் ஞான மார்க்கம் இருக்கு. அப்புறம் எதுக்கு முன்னாடி அதே வேதம் கர்ம மார்க்கத்தை பண்ணிருக்கு? அப்படியெல்லாம் பண்ணி 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 தான் நீ சித்த சுத்தி அடைஞ்சுதான் அந்த நிலைக்கு வர முடியும். இந்த நிலை கர்மாக்களை செய்யும்போது அந்த இறை நினைவோடு செய்யணுங்கிறது ஒண்ணு. இதுலயே வந்து சில மார்க்கம் இருக்கு. மீமாம்சையில வந்து இறைவன் அவசியம் ஒண்ணு கிடையாது, கர்மமே பலன் கொடுக்கும்னுட்டு அது ஒரு கொள்கையும் இருக்குது. அப்படி இல்லாம பாக்கி சில பிரிவுகள்லாம் வந்து இறைவனையும் வந்து ஒத்துக்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து எல்லாத்தையும் சமரசமா ஏத்துக்கிறது வந்து அத்வைதம் ஒண்ணுதான். அதாவது இந்த இந்த இறைவன்கிறது வந்து இந்த உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியமோ, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியமோ அதே அளவுக்கு ஈஸ்வரனும் சத்தியம்தான். எது வரைக்கும்? இருப்பது ஒரே பொருள்னு அறியிற வரைக்கும், இருப்பது பிரம்மம் மட்டுமே. இந்த ஏகத்துவம் ஏக ரசமாக இருக்கக்கூடிய அனுபவம் ஏற்படுற வரைக்கும் அந்த அனுபவத்துல பிரிவே இல்லை. அங்கே அனுபவம் வந்து கொடுக்கிறவன், அனுபவத்தை வந்து அனுபவிக்கிறவன், அனுபவம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த நிலையில இல்லைங்கிறத வந்து அத்வைதம் சொல்லுது. பாக்கியில எல்லாம் வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அதனால அதுக்கு ஈசன் அருள் அவசியம் வேணும். பகவானே சொல்றார். இவ்வளவு தூரம் சொல்றவரு ஈஸ்வரனை ஒரு நாளும் மறக்கல அவரு. அவர் பரிபூர்ண ஞானத்துல இருக்கிற நிலையில கூட அந்த அண்ணாமலை மலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஈஸ்வர ஸ்வரூபமாகவே தான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு அது அவருக்கு வந்து தந்தை தந்தை போல அவருக்கு ஒரு உள்ளுணர்வு அவருக்கு அது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்தது. தானா நம்மளோட முயற்சி இல்லாம வர்ற கர்மம் நம்மளை ஒண்ணும் பண்ணாது. அதாவது தானா நம்மளோட முயற்சி இல்லாம வர்ற கர்மம் நம்மளை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா நம்ம அதோட சம்மந்தப்படுத்திக்கல. நான் பண்றேன்னு நினைக்கல. நான் பண்றேன்னு நினைச்சாதான் கர்ம பலன் உண்டுன்னு முன்னாடி சொன்னாரு. அதனால தானா வர்ற கர்மம் அது தானா செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் இயற்கையை சார்ந்தது. ஒரு ஞானியும் கர்மங்கள் செய்யற மாதிரி தெரியும். எந்த ஒரு கர்மமும் முயற்சியோ சங்கல்பமோ இல்லாம வராது. எல்லாருக்கும் சங்கல்பம் இருக்கும். சங்கல்பம் 2 வகை. பந்த ஹேது, அது பாதிக்கும், பந்தப்படுத்தும். போக ஹேது பாதிக்காது, பந்தப்படுத்தாது. முன்னதை விளக்கணும், பின்னதை அனுபவிக்கணும். கர்மம் இல்லாம பலன் ஏற்படுறது இல்லை. சங்கல்பம் இல்லாம கர்மம் ஏற்படுறது இல்லை. கர்த்திருத்துவம் இருக்கிற வரைக்கும் முக்தியே பூர்வ கர்ம விளைவுதான். கர்த்திருத்துவம் இருக்கிற வரைக்கும் முக்தியே கூட பூர்வ கர்ம விளைவுதான். அதாவது பூர்வ கர்மம் வந்து நல்ல கர்மமா இருந்ததுன்னு சொன்னா நீ முயற்சி பண்ணி முக்தி அடைகிறேன்னு சொல்லி, முக்திங்கிறது வந்து கர்மமற்ற நிலை, அது வேற விஷயம். கர்மம் இல்லாத நிலை தான் முக்தி நிலைங்கிறது. ஆனா நீ அந்த நிலைக்கு அடையறதுக்கு முயற்சி பண்றீன்னு சொன்னாக்க அதுக்கு பூர்வ கர்மம் உனக்கு துணையா இருக்கணும். பூர்வ கர்மமும் சரி, ஈஸ்வரனுடைய அருளும் சரி, அது ரெண்டும் இருந்தா தான் உன்னுடைய முயற்சி பலிதமாகும். அதனால அந்த நிலை வரைக்கும் நம்ம வந்து இந்த கர்மா வந்து நம்பித்தான் ஆகணும். அதுக்காகத்தான் எப்போ கர்மாவினால இந்த மாதிரி எல்லாம் பலன் வருதோ, இப்போ வந்து நமக்கு என்ன பாடம்னா, நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பலன் கருதாம செஞ்சோம்னு சொன்னா நம்ம அது பாதிக்கவே பாதிக்காது. புதுசா வந்து ஆகாமியமும் சேராது, சஞ்சிதத்துக்கும் மேல வந்து பாரம் ஏறாது. அதனால இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற பாடம் என்னன்னா, இப்ப எப்படி வாழணுங்கிறதுனால நமக்கு இவ்வளவுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வாழ்ற வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள் எதையும் நம்ம செய்யறது இல்லை.
அது பிறக்கிறதே கிரியமானானி கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியத்தே அப்படின்ட்டு பகவான் கீதையில கூட சொல்றாரு. பிரகிருதினா இயற்கை வந்து தானாக இந்த பூர்வ கர்ம வாசனை வந்து தானாக கர்மத்தை செய்யுது. ஞானி வந்து தன் அதோட தொடர்புபடுத்தாம பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரு அகங்கார விமூடாத்மா, நான்கிற பாவனை வந்து பலமா எவங்கிட்ட இருக்கோ அவன் தான் நான் செய்கிறேன்னு சொல்லி அவன் பந்தப்பட்டிருக்கான். அகங்கார விமூடம் கர்த்தாகம் இது மன்னித்தேன், நான் தான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அவனுக்கு தான் கஷ்டமும் நஷ்டமும். அது இல்லாம எந்த கர்மாவும் நான் செய்யல, நான் கர்மாவுக்கு அந்நியமா இருக்கிறேன், சாட்சியா இருக்கிறேன், என் மூலம் கர்மங்கள் தானாகவே நடைபெறுகின்றன, அதற்கும் எனக்கும் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற பாவனையோட நம்ம கர்மத்தை செய்கிறோம்னு சொன்னா நமக்கு எந்த விதமான தீய பலன்களும் நமக்கு ஏற்படாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.